நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அகிலான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கடலெட்டு செஞ்சு காமிங்கன்னு சொல்லி, அதனால காமிக்கிறோம். 4 மணி நேரமாக இது ஊறி கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இதை செய்ய போகிறோம். 4 மணி நேரமாக ஊறி இருக்குது. இதை வந்து நீ வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்படியே வெயில் வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு உலர்த்தணும். உலர்த்திட்டு அப்படியே போட்டு லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி போடணும். இல்லைன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறத வந்து அரைக்கலாம். நம்ம என்ன கம்மியாக தான் செய்ய போகிறோம், அதனால தான் நாங்கள் மிக்ஸியில் கொடுப்போம். ஜன்னலில் போட்டு நல்லா வடிச்சு தண்ணி வடிச்சிட்டு ஒரு நல்லா ஒரு காய்ச்சி துணியில் போட்டு நல்லா வீட்டுக்குள்ளேயே உலர்த்திடுங்க. ஒரு பேன் காத்தில் போட்டாலும் சரி, இல்லை காத்தார வீட்டுக்குள்ளேயே போட்டாலும் சரி, கொஞ்சம் நேரத்தில் அது இதாயிடும். தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு இதாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வடிச்சத்தில் போட்டு வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் போடணும். தண்ணி வடிஞ்சிருச்சு, அப்படியே பாருங்க. பாருங்க, இப்போ கையில் ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம அப்புறமே எடுத்து பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, கையில் ஒட்டாமல் வருது. இது வந்து நாங்கள் இப்போ இப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு பாதி அரைக்கிறோம். அப்புறம் பாதி வந்து வறுத்துட்டு அரைக்கிறோம். இது வந்து இப்போ வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து வறுத்துட்டு அரைச்சோம்னா ஒரு 10 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெடாது, நல்லா இருக்கும். இது பாருங்க, வறுக்காம பவுடர் பண்ணுனது. இது வறுக்காம அரைச்சது, மிக்சியில் போட்டுருக்கு. வறுக்காம அரைச்சது. இதை இன்னொரு இது வந்து வறுத்து இந்த வறுக்காம அரைச்ச மாவுல வந்து இந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது பாகுகாத்தி ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதான். நாட்டு சக்கரை போடுறோம். உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, வெல்லம் போட்டாலும் சரி, அது நாட்டு சக்கரை இருக்குது, அதனால போடுறோம். இது பாகு இப்படி காய்ச்சினாலே போதும்.